من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المتقين في ظلال وعيون وفواكه مما يشتهون كلوا واشربوا هنيئا بما كنتم تعملون إنا كذلك نجزي المحسنين صدق الله العظيم. மணமக்களை வாழ்த்து திருநெல்வேலி டவுன் மௌலானா மௌலவி அஜாலை மதரத்தை காதி அவர்கள் மணமக்களை வாழ்த்து பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அல்லாஹ்வின் தனிப்பெரும் கிருபையினாலும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ பட்டத்தாலும் நம் அனைவரின் இதய நல்வாழ்த்துக்களாலும் இஸ்லாமிய இன்பத் திருமணம் மிக சீரோடும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, திருமணம் என்பது உலகில் எல்லா இனத்தவரும் மனிதர்கள் அனைவரும் நடத்தக்கூடிய திருமணம் ஒரு திருமணம் தான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்பினரை விட எல்லா படைப்பினரில் மனிதர் மட்டுமே திருமணம் என்பதை நிகழ்ச்சி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த திருமணம் என்ற தினம் ஆடம்பரமாக ஒருவருக்கு ஒரு யோகம் பார்த்து யார் எந்த மண்டபத்தில் வைக்கிறார்களோ அதை விட பெரிய மண்டபத்தில் நான் வைக்க வேண்டும் என்று ஒன்றுக்கு ஒன்று யோகம் பார்த்து நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் திருமணம் என்பது வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு தொழுகை ஒரு வணக்கமோ, நோன்பு ஒரு வணக்கமோ, இதே போன்றுதான் திருமணமும் ஒரு வணக்கம். அந்த திருமணத்தை பள்ளிவாசல் நடத்துவது மிக பரத்துக்குரியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், இஜ்அலுஹா ஃபில் மஸாஜித், அந்த திருமணங்களை பள்ளியில் நடத்துங்கள் என்பதாக. பள்ளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பரக்கத்து புரிந்ததாக, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இப்படிப்பட்ட நிக்காஹ்கள், திருமணங்கள் பள்ளியில் நடக்கும் போது அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல விஷயமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், அந்நிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் எனது வழிமுறை என்று சொன்னார். அந்த வழிமுறையை பள்ளியில் நடத்தும் போது இன்னும் பரக்கத்து புரிந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா இந்த மணமக்களுக்கும் இவர்களுக்கும் இந்த மணமக்கள் வாழ்த்துவதற்கு அவர்களுக்கு நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்து மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்திய பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைகுமா ஜமா பைனகுமா பில் கைர், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதை செய்வானாக, உங்கள் இருவரின் நல்ல விஷயம் மட்டும் உங்கள் இருவருக்கும் நல்ல செய்வானா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்திய வார்த்தை சபையோர் சார்பாக நானும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபைதுர் ரஹ்மான் துணை முதல்வர் மௌலானா மௌலவி திருச்சமதி வாங்கிதி மணமக்களை வாழ்த்து பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் இப்பொழுது ஒரு திருமண நிகழ்விலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதுமண தம்பதிகளை வாழ்த்துவதற்காக இப்படி கூறினார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் தஆலா அகத்திலும் புறத்திலும் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, இன்னும் நன்மையான விஷயங்களில் உங்கள் இருவர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக வாழ்த்தினார்கள். திருமணத்தின் மூலமாக ஒரு மனிதன்
அவன் இரையச்சம் உள்ள ஒரு மனிதனாக ஆக முடியும், சிறந்த ஒரு மனிதனாக ஆக முடியும். அதே போன்று திருமணத்தின் மூலமாக ஒரு சிறந்த சந்ததியினர்களை அவர்கள் இவ்வுலகத்திற்கு வழங்க முடியும். இதுதான் திருமணத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. கண்ணியம் நிறைந்த அருமையானவர்களே, நாம் எல்லாம் மணமக்களை வாழ்த்துவதற்காக இங்கே நாம் ஒன்று கூட இருக்கின்றோம். இந்த மணமக்களுக்கு இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நலன்களையும் பரக்கத்துகளையும் வழங்குவானாக என்று துவா செய்து என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மணமக்களை வாழ்த்தி ஜமால் ஹஜரத் அவர்கள் பேசுவார்கள். மணமகளிடமிருந்து கையெழுத்து வாங்குகின்ற வரை ஜமால் ஹஜரத் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, இந்த திருமண விழாவிற்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இறையில்லத்தில் வைத்து நடத்தப்படுகின்ற இந்த திருமண விழாவிற்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மணமக்கள் வீட்டார் சார்பாக வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய மணமகள் அருமையான புதல்வி சையத் அலி ஃபாத்திமா அவர்கள் எங்களது தாருல் ஹுதா பெண்கள் மதரசாவிலே 2 ஆண்டுகள் பயின்றிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு ஆண்டு மீதம் இருக்கின்றது. மணமகளுடைய தம்பி, மணமகளுடைய தந்தை, பாசத்திற்குரிய அருமையான தம்பி என்னிடம் சொல்லுகின்ற பொழுது, மீதம் இருக்கின்ற ஒரு ஆண்டையும் என்னுடைய மகள் முழுமைப்படுத்தி ஆலிமா பட்டம் வாங்க வேண்டும், அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். என்னுடைய மருமகன் தான் ஓகே சொல்லணும் அப்படின்ட்டு மாப்பிள்ளை சொல்வார்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துஆவினால் சையத் அலி ஃபாத்திமா அவர்கள் ஒரு ஆலிமாவாக உருவாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் துஆ செய்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், துன்கஹுல் மராத்து லி அர்பஇன் லி மாலிகா வலி ஜமாலிகா வலி ஹஸபிகா வலி தீனிகா ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை விரும்புவது 4 காரியங்களுக்காக. ஒன்று, அவளிடம் அதிகமான செல்வம் இருக்கிறது, இவளை நாம் திருமணம் செய்து கொண்டால் அந்த செல்வம் நம்மை வந்து அடையும், நம்முடைய கரங்களுக்கு வந்துவிடும் என்று ஆசைப்பட்டு கொண்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்வார். இரண்டாவது காரணம், அவள் அழகாக இருக்கிறாள் என்பதற்காக அந்த பெண்ணை அவன் விரும்புவான். மூன்றாவதாக, அவளுடைய குடும்பம், அதாவது பெண்ணுடைய தந்தை, தாய், குடும்பத்தினர்கள் நல்லவர்கள் என்பதற்காக அந்த பெண்ணை அவன் விரும்புவான். நான்காவதாக, அவள் மார்க்கத்தை கற்ற ஒரு ஆலிமா, குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றறிந்த ஒரு பெண் என்பதற்காக அந்த பெண்ணை விரும்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 காரணங்களை கூறிய பின்னால், நீ அவளுடைய பொருளாதாரத்திற்காகவோ, அவளுடைய அழகிற்காகவோ, அவளுடைய குடும்பத்திற்காகவோ நீ திருமணம் செய்வது கூடாது. அவள் மார்க்கப்பட்டுள்ள பெண் என்பதற்காக மட்டும்தான் அவளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நீ திருமணம் செய்து கொண்டால் நீ உலகத்திலும் மறு உலகிலும் வெற்றி பெறலாம் என்பதாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு பெரும்பாலும் திருமணங்கள் நடைபெறுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தம்பதிகளை உயிர் உள்ள வரையிலும் ஒற்றுமையாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். என் பக்கத்தில் மாவட்ட அரசு காட்சி உட்கார்ந்து இருக்கிறாரு, கேட்டு பாருங்க. கல்யாணம் முடிச்ச மறுநாளே எனக்கு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு மணமகன் வந்து நிற்கின்றார். அல்லது அந்த மணமகள் வந்து எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்கல, நான் வந்து குலா கொடுக்க போறேன், குலா வாங்க போறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்ணை பொருளாதாரத்திற்காக ஒருவன் விரும்பினால் பொருள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பெண்ணோடு அவன் வாழ்வான். பொருளாதாரம் என்பது நிரந்தரம் அல்ல. இன்றைய ஏழை நாளைக்கு செல்வந்தன், இன்றைய செல்வந்தன் நாளைக்கு ஏழை. பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் நாளைக்கு தெருக்கோடியில் வந்து நிற்பான். அதை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். செல்வம் என்று சொன்னால் செல்வோம் என்பதுதான் அதனுடைய பொருள். இன்றைக்கு என் கையில இருக்கும், நாளைக்கு உங்க கைக்கு வந்துடும். இன்னைக்கு உங்க கையில இருக்கும், நாளைக்கு என் கையில வந்துடும். செல்வம் என்பது நிரந்தரமான ஒன்று அல்ல. எனவே செல்வத்திற்காக திருமணம் செய்தால் அந்த தம்பதிகள் ஒற்றுமையாக வாழ முடியாது என்று இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டும். இரண்டாவதாக, அழகிற்காக திருமணம் செய்யப்படுகிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அழகிற்காக திருமணம் செய்தாலும் அழகு என்பது நிரந்தரம் அல்ல. அழகு என்பது ஒரு பெண்ணிடத்தில் ஒரு ஆணிடத்தில் காணப்பட்டாலும் கூட நாட்கள் செல்ல செல்ல அந்த அழகு படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். ஒரு பெண் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் கூட குழந்தைகளை பெற்றெடுத்த பின்னால் அவளுடைய அழகு குழந்தைகளுக்கு பங்கு வைக்கப்படுவதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, அழகிற்காக நாம் திருமணம் செய்வது கூடாது. அழகான பெண்ணை திருமணம் செய்தால் நமக்கு பிறக்கின்ற குழந்தையும் அழகாகத்தான் இருக்கும் என்று யாரும் கற்பனையும் செய்துவிட முடியாது. யஹ்லுகுக்கும் ஃபீ புத்தூனி உம்மகாத்திக்கும், அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்கள் தாயின் வயிறுகளிலே கருவறைகளிலே அவன் நாடியவாறு உங்களை படைக்கின்றான். கருப்பான தம்பதிகளுக்கு வெள்ளையான குழந்தை பிறக்கும், வெள்ளையான தம்பதிகளுக்கு கருப்பான குழந்தைகள் பிறப்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் யாருக்கு என்னென்ன குழந்தைகளை கொடுப்பதற்கு அவன் நாடுகின்றானோ அதைத்தான் அவன் கொடுப்பான். திருக்குரான்ல ஒரு வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, யஹபுலி மையஷாவு இனாசன் வ யஹபுலி மையஷாவு துகூர் அவ் யுஸப்பிஜுகும் துக்ரானன் வ இனாசா வ யஜஅலு மையஷாவு அகீமா. திருக்குரானுடைய வசனங்கள் தெளிவாக பேசும். அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்கின்றான், அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்கின்றான், அவன் நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுக்கின்றான், அவன் நாடியவர்களை குழந்தை பாக்கியம் இல்லாத மலர்களாக அவன் ஆக்கி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அறிஞர் பெர்னாட் ஷா நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய ஒரு அறிவாளி. அறிவை கொடுத்த இறைவன் அவருக்கு அழகை கொடுக்கவில்லை. பார்ப்பதற்கு பங்கரையாக காட்சி தருவார். கருத்த மேனிகள், தடித்த உதடுகள், சிவந்த கண்கள், பெருத்த மூக்குகள், பார்ப்பதற்கு அலங்கோலமாக இருப்பார். ஆனால் அறிவில் சிறந்தவர். அவரை அழகான ஒரு பெண்மணி காதலிக்கின்றார். அந்த அறிஞர் பெர்னாஷாவை சந்தித்து, அறிஞர் அவர்களே, உங்கள் அழகுக்காக நான் உங்களை திருமணம் செய்யவில்லை, உங்கள் அறிவுக்காக உங்களை நான் காதலிக்கின்றேன். என்னிடத்தில் அழகு இருக்கிறது, அறிவு இல்லை. உங்களிடத்தில் அறிவு இருக்கிறது, அழகு இல்லை. நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் நமக்கு பிறக்கின்ற குழந்தை என்னை போன்று அழகாகவும் உங்களை போன்று அறிவாகவும் அது பிறக்கும் என்று அந்த பெண்மணி சொல்லுகின்றார். அப்ப பெர்னாட் ஷா சொன்னாரா, அம்மா நீ சொல்ற மாதிரி உன்ன மாதிரி அழகாகவும் என்ன மாதிரி அறிவாளியாகவும் பிறந்துட்டா பரவாயில்லை, ஆனா என்ன மாதிரி அசிங்கமாகவும் உன்ன மாதிரி அறிவுகட்டத்தனமா பிறந்துட்டா அந்த குழந்தையினால என்ன ஃபாயிதா இருக்குது, என்ன நன்மை இருக்குது அப்படின்ற உடனே அந்த அம்மா துண்டகான துணியகானன்னு ஓடிடுச்சான். அது அல்லாஹ் தான் யார் யாருக்கு அறிவை கொடுக்க நாடுகின்றாரோ அறிவு, கல்வி, ஞானம்
அந்தஸ்து, குழந்தை பாக்கியம் இதுவெல்லாம் அல்லாஹ்வினால் மட்டும்தான் கொடுக்கப்படும் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. மேலை நாடுகளை நாடுகளிலே வாழக்கூடியவர்கள் இந்தியர்களை பார்த்து, குறிப்பாக தமிழர்களை பார்த்து, அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களை பார்த்து 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக ஒரே மனைவி கணவன் மனைவியாக வாழ்கின்றீர்களே என்று மூக்கில் மேல் விரல் வைத்துக் கொண்டு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? திருமணத்திற்கு முன்பே டைவர்ஸ் வாங்கிடுவாங்க. 3 மாசம்தான் 4 மாசம்தான் நம்ம சேர்ந்து வாழணும், அதற்கு பின்னால் தானாக நாம் பிரிந்து விட வேண்டும் என்று திருமணத்திற்கு முன்பே அந்த டைவர்ஸை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் ஒற்றுமையாக ஒருவரை மற்றவர் புரிந்து கொண்டு பொருந்திக் கொண்டு வாழ்கின்ற காரணத்தினால் இஸ்லாமிய சமூகம் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வதை உலகத்தில் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒலி ஹஸபிகா, அந்த பெண்ணுடைய குடும்பத்தாருக்காக ஒருவன் திருமணம் செய்வான். இதுவும் சமுதாயத்தில் ரொம்ப தவறுகள் நடைபெறுகிறது. ஒரு ஆடவன் தான் கரம் பிடிக்க இருக்கின்ற பெண்ணை தான் பார்க்க வேண்டுமே தவிர தாயை தந்தையை பார்ப்பது கூட. இவர் 5 நேரம் தொழக்கூடியவர், பல ஹஜ்ஜிகளை செஞ்சிருக்கிறாரு. அந்த அம்மா 5 நேரம் தொழக்கூடிய பெண், தான தர்மங்கள் செய்யக்கூடியவள், இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு இவர்களுக்கு பிறந்த குழந்தையும் நல்ல குழந்தையாகத்தான் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு அந்த பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். ஆனால் நல்லடியார்களுக்கு பிறந்த அந்த புள்ள குட்டி சைத்தானாவே வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஆனால் நாம் யாரை கரம் பிடிக்க போகின்றோமோ அந்த பெண்ணை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, இவர் என்ன மாமியாருடைய வாழ்க்கை நடத்த போறாரு, அந்த பெண்ணோடு தானே வாழ்க்கை நடத்த போறாரு. அதில் கரம் பிடிக்க இருக்கின்ற பெண்ணை தான் நாம் பார்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்வார்கள், வழி தீனியா, அவள் மார்க்கப்பட்டுள்ள பெண் என்பதற்காக நீங்கள் திருமணம் செய்யுங்கள். இன்றைய மணமகன் ஒரு வழக்கறிஞர், இன்றைய மணமகள் ஒரு முக்கால் வாசி கிணறை தாண்டி விட்ட ஒரு ஆலிமா. இன்ஷா அல்லாஹ் திருமணத்திற்கு பின்னால் மீதம் உண்டான படிப்பையும் படித்து முழுமையான ஆலிமாவாக மணமகன் பட்டம் வாங்குகின்ற பொழுது, வழக்கறிஞர் பட்டம் வாங்கும் பொழுது அந்த அம்மா ஆலிமா பட்டம் நிச்சயமாக வாங்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது, பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனகுமா ஃபீ கைரின், மணமக்களே அகத்திலும் புறத்திலும் அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் அருள் புரிவானாக. அரபியில லக்க அலைக்குங்கிற வார்த்தை இருக்குது. லக்கன்னா உரிமையை குறிக்கும், அழைக்க அப்படின்னா கடமையை குறிக்கும். ஒவ்வொரு கணவன்மார்களுக்கும் கடமைகளும் இருக்கிறது, உரிமைகளும் இருக்கிறது. ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் கடமையும் இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. கணவனுடைய கடமை என்ன? உன் மனைவிக்கு நீ உணவை கொடுக்க வேண்டும், ஆடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும். இப்படி ஒண்ணு பட்டியல் போட முடியாது. நீ எப்போ கபில்தூன் சொல்லி அந்த பெண்ணை உன் மனைவியாக ஏற்றுக்கொண்டாயோ, அதே மைக்ரோ செகண்ட்ல இருந்து நீங்கள் கணவன் மனைவியாக வாழும் காலமெல்லாம் அந்த பெண்ணுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் செய்வதற்கு இந்த மணமகன் தான் கடமைப்பட்டிருக்கின்றார். அது அவனுடைய கடமை. மனைவியிடத்தில் கேட்டு பெற வேண்டிய சில உரிமைகள் இருக்கிறது. அது அந்த கணவர் அவர் ஆசைப்படுகின்ற பொழுது அழைப்பது, ஒரு வேலை செய்ய சொன்னால் அந்த வேலையை செய்வது, மார்க்கத்திற்கு உட்பட்ட காரியங்கள் ஏவினால் என்று சொன்னால் அந்த பெண் அதற்கு கட்டுப்பட வேண்டும். இது அவளுடைய கடமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, மணமக்களே உங்கள் கடமைகளிலும் உரிமைகளிலும் அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமக்களை வாழ்த்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது, குன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லகுன்ன, பெண்களே நீங்கள் ஆண்களுக்கு ஆடையை போன்றவர்கள், ஆண்களே நீங்கள் பெண்களுக்கு ஆடையை போன்றவர்கள். ஆடை என்பதற்கு அரபியில 2 வார்த்தைகள் இருக்கிறது. சௌப் அப்படின்றாலும் ஆடை, லிபாஸ் அப்படின்றாலும் ஆடை.
அல் குர்ஆன்ல லிபாஸ்ங்கிற ஆடையை கொண்டுதான் அல்லாஹ் மணமக்களை வாழ்த்துகின்றார். லிபாஸ்னா என்ன தெரியுமா? சௌபா அப்படின்னா இப்ப நம்ம சட்டை போட்டிருக்கிறோம், வீட்டுக்கு போனோட சட்டையை களைஞ்சிருவோம். ஆனா தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கு இடையில நாம மறைத்திருப்போம், அது கடமை. லிபாஸ் என்று சொன்னால் கடமையான ஆடை, உடம்போடு எப்போதும் ஒட்டி இருக்க வேண்டும். சௌபை என்று சொன்னால் இந்த மாதிரி திருமணங்களுக்கு வரும் பொழுது, வெளியே செல்கின்ற பொழுது நாம் மேலாடை அணிவது. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, லிபாஸை போன்று எப்போதும் அணிந்திருக்கின்ற ஆடையை போன்று